Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா வெஜ் பீஸா தாங்க இன்னைக்கு நம்ம வந்து செய்ய போறோம். பீஸானாவே நம்ம கடையில தான் வாங்கி சாப்பிட முடியும். வீட்ல ட்ரை பண்ண முடியாது அப்படி நினைக்கிறவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. இதில் போட்டிருக்க இன்கிரீடியன்ட் எல்லாமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற திங்ஸ் வச்சு தான் நம்ம வந்து சேர்த்துருக்குறோம். எக்ஸ்ட்ரா அப்படின்னா வந்துட்டு நம்ம சீஸ் வந்துட்டு க்யூபாகவே இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் கிடைக்கிது ஒரு 15 ரூபாய் ரேட்டில். அந்த சீஸை இதோடு வந்துட்டு சேர்த்துருக்குறோம். இதில் போட்டிருக்க ஈஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபாய் பேக்கெட்டில் கூட நமக்கு லூஸில் வந்துட்டு கிடைக்கிது. அந்த ஈஸ்ட்டை இதோடு வந்து சேர்த்துருக்குறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க. நம்ம சாஸ் ஐட்டம் எதுவுமே இதில் சேர்க்காமல் நேச்சுரலாக உள்ளதை வச்சு செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செஞ்சுருக்கலான்னு வீடியோவில் வர போய் பார்த்துடலாம். இந்த மாதிரி பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ பவுலில் வந்துட்டு நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஈஸ்ட்டு இதோடு வந்து சேர்க்க போகிறேங்க. நார்மலாக உள்ள ஈஸ்ட்டு தான், ட்ரை ஈஸ்ட்டு. அதை வந்துட்டு இதோடு சேர்த்துக்கோங்க 2 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். இது ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் கோல்டு வாட்டர் வந்து நான் எடுத்துருக்கேங்க ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு. இப்போ கோல்டு வாட்டரை இதோடு சேர்த்துட்டு இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஈஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்துட்டு வார்ம் வாட்டர் தாங்க சேர்ப்பாங்க. ஆனால் நான் இன்றைக்கி வந்துட்டு கோல்டு வாட்டர் இதோடு வந்துட்டு சேர்த்துருக்குறேன். எதுக்காக நான் இன்றைக்கி கோல்டு வாட்டர் சேர்த்துருக்கேன்னா ஈஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வார்ம் வாட்டரோட கோல்டு வாட்டரில் சீக்கிரமாகவே வளர ஆரம்பிச்சிருக்கேன் நம்ம சுகர் சேர்த்துருக்கிறதுனால. அதனால தான் நான் இன்றைக்கி கோல்டு வாட்டர் வந்துட்டு சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி வந்து வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நாம் பீஸாவுக்கு உள்ளார வைக்கிற அந்த ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா இந்த மாதிரி வந்து கொதித்து வர சமயத்தில் இப்போ இதில் வந்து தக்காளி சேர்த்துடலாங்க. நான் இன்றைக்கி நல்ல பழமாக இருக்கிற தக்காளி ஒரு 5 தக்காளி பழம் வந்துட்டு எடுத்துருக்கேங்க. அது மேலே இருக்க இந்த காம்பெல்லாம் இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை கழுவிட்டு இப்போ இந்த தண்ணியோடு வந்துட்டு நம்ம வந்து சேர்த்துடலாம். நல்ல பழுத்த தக்காளியாக எடுங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம கலரும் நல்லாயிருக்கும். நம்ம வந்துட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் தோலை உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பழத்தை சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அதில் இருக்க தோல் வந்துட்டு லைட்டாக நமக்கு வந்து உரிக்கிற அளவுக்கு வேணும். அதனால் கரெக்டாக வந்துட்டு 1 நிமிஷத்துக்கு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்துட்டு மிக்சிங் பவுலில் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக வந்துட்டு 1 நிமிஷத்துலேயே எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கனாலும் நமக்கு வந்து தோல் வந்துட்டு ஈஸியாக எடுக்க வராது. இந்த நம்ம போட்டதுலேருந்து பாருங்கள், இதை எடுக்கிறதுக்குள்ளார அந்த தோல் வந்துட்டு கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். அந்த டைமில் நம்ம எடுத்து இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பவுலில் வந்து மாற்றி வச்சுக்குவோம். இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து தோல் உரிச்சிக்கலாம். நம்ம எடுத்து இந்த மாதிரி பவுலில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்குறோங்க. ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு வச்சாச்சு. இப்போ வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து தோலை இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்ம எடுக்கிறப்பே வந்துட்டு ஈஸியாக அந்த தோல் வந்துட்டு நமக்கு நல்லாவே உரிக்க வருது. நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 5 பழத்தையுமே வந்துட்டு தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிளேட்டில் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தோலை நல்லா உரிச்சிட்டு இதை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நமக்கு உள்ளார இருக்க அந்த சீட் தேவையில்லை. நமக்கு உள்ளார இந்த பழம் மட்டும்தான் நமக்கு வந்து தேவை. அதனால் வந்துட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க அந்த சீடை மட்டும் தனியாக வந்துட்டு ஒரு பவுலில் வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி வந்து பழத்தை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. பழத்தை நல்லா ஆற வச்சுட்டு உரிச்சிங்கன்னா தாங்க இந்த மாதிரி வந்து தோல் ஈஸியாக உரிக்க வரும். சூடாக இருக்கிறப்ப நீங்கள் உரிச்சிங்கன்னா தோல் நமக்கு ஈஸியாக உரிக்க வராது. இந்த மாதிரி வந்துட்டு பழத்தை 4ஆக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்க விதையை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். நம்ம 2 பவுல் எடுத்து வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பழத்தை தனியாகவும் அதில் இருக்க விதையை தனியாகவும் இந்த மாதிரி வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இந்த விதையை வந்துட்டு வேஸ்ட் ஆக்காமல் இதை மறுபடியும் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்க நம்ம இந்த ஜூஸ் எல்லாம் எடுக்க போகிறோம் மறுபடியும். இங்கே பாருங்கள், 2யுமே இந்த மாதிரி வந்துட்டு தனித்தனியாக நான் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்க பழமும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் எடுத்து வச்சுருக்க பழம். இந்த சீட் பாருங்கள், நமக்கு வந்து அதுவே கொஞ்சம் நிறைய அளவே கிடச்சிருக்குது. இப்போ அதை நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி வந்து கத்தி எடுத்துகிட்டு அதை எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து குட்டியான பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்துருக்க பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டிஷாக உள்ள பழம்னால பார்த்திங்கன்னா நல்லா கலரே வந்துட்டு நேச்சுரலாகவே நல்லா ரெட் கலராகவே நமக்கு கிடச்சிருக்குது. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதில் இருக்க விதையிலேருந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஜூஸ் வந்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இதை வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ அதை வந்துட்டு நம்ம வந்து சூடு பண்ணிக்குவோம். சூடு பண்ணோடனே அதில் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு இன்றைக்கி எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. எண்ணெய் வந்துட்டு ரீஃபண்ட் ஆயில் அன்றைக்கி இதோடு வந்துட்டு சேர்த்துருக்குறேன். பூண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 பல் பூண்டு எடுத்துகிட்டு அது நல்லா பொடியாக இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பீஸாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த பூண்டை வந்துட்டு எண்ணெய் சூடானோடனே இதில் வந்துட்டு சேர்த்துடலாம்.
பூண்டை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பொடியாக கட் பண்ணி தாங்க சேர்க்கணும். நம்ம வந்துட்டு நசுக்கிட்டு சேர்க்கக்கூடாது. இந்த பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. அது கொஞ்சம் நேரம் வந்துட்டு பொரிய ஆரம்பித்தோன்னே லைட்டாக இந்த மாதிரி வந்து கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பெரிய வெங்காயம் மீடியம் சைஸாக ஒரு வெங்காயம் எடுத்து அதை இந்த மாதிரி வந்துட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்துட்டு இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம பூண்டு கட் பண்ணியிருக்க சைஸோட கொஞ்சம் பெரிய சைஸாக வந்துட்டு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் வந்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற இந்த தக்காளியை இதோடு சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட கலரே பாருங்கள் கொஞ்சம் வந்துட்டு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஜூஸ்னால் நம்ம அந்த விதையிலேருந்து வடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஜூஸ் அதை வந்துட்டு இதோடு வந்துட்டு ஒன்றா சேர்த்துருவோம். ஒன்றா சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் இருக்க தண்ணி எல்லாம் கொஞ்சம் வந்துட்டு சுண்ட ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் வந்துட்டு இது நல்லா வந்துட்டு அடுப்புலேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இதோட வந்துட்டு சேர்த்துடணும். இந்த தக்காளியில் இருக்க தண்ணி ஃபுல்லுமே பாருங்கள் ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கிறேங்க. இதை சேர்த்துட்டு நல்லா இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பவுலில் வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் பீஸா செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்துட்டு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. மிக்சிங் பவுலில் நான் இப்போ 1 கப் அளவுக்கு நான் மைதா வந்துட்டு இதோட சேர்க்குறேன். மைதாவை சேர்க்கறதுக்கு முன்னாடி இதை நல்லா ஜலிச்சுட்டு வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் வந்துட்டு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் இதோட சேர்த்துக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு இதோடு வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட நம்ம ஏற்கனவே ஈஸ்ட் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது பாருங்கள். அதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை வந்துட்டு மாவோடு வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம போட்டிருக்க சுகர் ஈஸ்ட் எல்லாமே இந்த மாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாவை இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம ஈஸ்ட்டோடையும் வந்துட்டு சுகர் சேர்த்துருக்கோம், மாவுலேயும் வந்துட்டு கொஞ்சம் சுகர் சேர்த்துருக்கோம். இது ரொம்ப ஸ்வீட்னஸாக இருக்கும்னு நினைக்காதீங்க. இந்த ஸ்வீட்டே போட்டதே தெரியாது, அந்தளவுக்கு இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணியில் வந்து நனைச்சி ஒரு டவல் ஒன்று எடுத்துகிட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி மாவில் மேலே போட்டு மூடி வச்சுருங்க. மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு 45 நிமிஷத்துக்கு இதை அப்படியே ஊறட்டுங்க. நம்ம 3/4 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து பார்ப்போம். 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம 1 மடங்காக பிசைஞ்சு வச்ச மாவு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 3/4 மணி நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 மடங்காக நமக்கு வந்து உப்பி வந்துருக்கு. இப்போ இந்த மாவை வந்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு பிசைஞ்சு வச்சுருங்க. இதை எடுத்துகிட்டு மறுபடியும் ஏன் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பிசைஞ்சு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இதை இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சிங்கன்னா நல்லா கொஞ்சம் சாஃப்ட்னஸாக இருக்கும். அதனால் நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்துருக்க இந்த மாவை வந்துட்டு ஒரு 4 உருண்டையை வந்து பிரித்து நம்ம சப்பாத்தி மாவோட கொஞ்சம் பெரிய சைஸில் வந்துட்டு ஒரு உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்குவோம். இந்த மாதிரி கைகள் வந்து கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் தடவிக்கங்க. எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம எடுத்துருக்கிறதுல 4 பீஸாக செய்யலாங்க. அதனால் வந்துட்டு 4 பீஸா அளவுக்கு இந்த மாவை நல்லா ரவுண்ட் ஷேப்பாக வந்துட்டு இந்த மாதிரி வந்து உருட்டி எடுத்து வச்சுருங்க. நீங்கள் எடுத்துருக்க மாவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லா உருண்டையும் வந்துட்டு ஒரே சேஃபாக இருக்கிற மாதிரி அதை வந்துட்டு எடுத்து வச்சுருங்க. நான் எடுத்துருக்க மாவு பார்த்திங்கன்னா ஒரு 4 உருண்டை வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் தடவி வச்சிடலாம். எண்ணெய் தடவி வச்சுட்டு இந்த மாதிரி மறுபடியும் நம்ம ஏற்கனவே ஈரத்துணி போட்டு மூடி வச்சோம்ல, அதே மாதிரி ஈரத்துணி போட்டு இது மாதிரி மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் இது எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், மறுபடியும் வந்துட்டு இந்த மாவு வந்துட்டு நமக்கு பெரிய சைஸாகவே தான் இருக்குது. நல்லா சாஃப்டாகவும் வந்துருக்குது. இப்போ இதை நம்ம வந்துட்டு சப்பாத்தி பாத்திரத்துக்கு நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்குவோம். நம்ம சப்பாத்தி பாத்திரத்தோட கொஞ்சம் மொத்தமான சைஸில் நம்ம பீஸாலாம் என்ன சைஸ் இருக்குமோ அந்த சைஸில் வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து கல்லில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு நான் மைதா மாவை வந்து தூவி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை மாதிரி இப்போ லைட்டாக இந்த மாதிரி வந்து கைகளை வந்து அமுத்தம் கொடுத்திங்கனாவே இந்த மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் இலகி போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கே.
நம்ம மாவு போட்டு தேய்க்கிறதுனால நம்ம சப்பாத்தி கட்டையில் கூட இந்த மாவு வந்து ஒட்டாதுங்க. இந்த சைடு ரெண்டு சைடும் இந்த மாதிரி வந்து திருப்பி திருப்பி விட்டு தேய்ச்சி எடுங்க. நம்ம சப்பாத்தியோட கொஞ்சம் வந்துட்டு மொத்தமான ஷேப்பில் இருக்கிற மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நம்ம பீஸாலாம் என்ன ஷேப்புக்கு எவ்வளோ மொத்தத்துக்கு இருக்குமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து பிளேட் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து பிரெட் க்ரம்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது லைட்டாக அந்த மாதிரி வந்து தூவி விட்ட மாதிரி விட்டுக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பீஸா. அதுக்காண்டி உங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க நார்மலாக இருக்க ரஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அதையே கூட வந்துட்டு மிக்சியில் அடிச்சுட்டு அதை லைட்டாக இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. எதுக்காண்டி இது மாதிரி சேர்க்குறோன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காண்டி தான். பழைய கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் உப்பு வந்துட்டு சேர்த்துட்டு அதை ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேங்க. ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தேன். 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிளேட்டை வந்துட்டு உள்ளார வச்சுட்டு மூடி வச்சுருவோங்க. மூடி வச்சு 10 நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம பிளேட்டை வச்சதுக்கப்புறம் வந்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை வந்து திறந்து பார்ப்போம். திறந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு வெளியில் வந்து எடுத்துடலாம். நம்ம உப்பை வந்து வச்சதுக்கப்புறம் வந்துட்டு அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சுருக்கோங்க. நம்ம பிளேட்டை வந்துட்டு வச்சதுக்கப்புறம் வந்துட்டு 10 நிமிஷம் நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கணும். இப்போ 10 நிமிஷம் கழிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து பிளேட்டை இந்த மாதிரி வந்துட்டு வெளியில் வந்து எடுத்துக்கலாம். வெளியில் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, நம்ம தக்காளி ரெடி பண்ணி வச்சுருக்கோமே, அதை இதோடு வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. நம்ம வந்து பீஸா சாஸ் எதுவுமே சேர்க்கல. இது நேச்சுரலாகவே நம்மள வீட்டில் இருக்க அந்த தக்காளி சாஸ் தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதில் டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம கெமிக்கல் எதுவுமே இல்லாது. இது எல்லா அளவுக்கும் படுற அளவுக்கு இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம கேப்சிகம் வந்து சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்துட்டு க்ரீன் கலர் கேப்சிகம் வந்து எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் 3 கலரில் உள்ள கேப்சிகம் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வந்துட்டு மேலே இந்த மாதிரி வந்துட்டு வரிசையாக வந்து அடுக்கி வச்ச மாதிரி வந்துட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் 3 கலரில் வச்சிங்கன்னா இன்னும் கூட வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஸ்லேஃப்லேயே வந்துட்டு நான் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. அதையும் இந்த மாதிரி வந்துட்டு மேலே இந்த மாதிரி தூவி விட்ட மாதிரி நான் போடுற மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு போட்டு விட்டுக்கோங்க. வெங்காயத்தை எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து சீஸ் வந்து சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி சீஸ் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குது. இது வந்துட்டு ஒரு பீஸோட ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 ரூபா தான். இது இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கேரட் துருவுற கட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த மாதிரி வந்து துருவி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த பீஸாவோட ஒரு பீஸ் தாங்க வந்து சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு சீஸ் இன்னும் அதிகம் சேர்த்தா பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 ஸ்லைஸ் கூட இந்த மாதிரி வந்து துருவி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே வந்துட்டு நான் கொத்தமல்லி தழை கொஞ்சமாக கட் பண்ணதை இந்த மாதிரி வந்து மேலே வந்து தூவி விட்டுக்கிறேன். இதுக்கு மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா பெப்பர் தூள் வந்துட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்து தூவி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நம்ம வந்து கொஞ்சம் இதோட சேர்க்க போகிறோங்க. சில்லி ஃப்ளேக்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம காஞ்ச மிளகாயை மிக்சியில் இந்த மாதிரி வந்து 1-2 அடித்து எடுத்துக்கிறது தான். அதுதான் நம்ம வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதையும் இந்த மாதிரி வந்துட்டு மேலே தூவி விட்டுக்காங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ நம்ம ஏற்கனவே அடுப்பில் உப்பு வச்சுருக்கோம் இல்லைங்களா, உப்பை வந்துட்டு நம்ம பிளேட் எடுத்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ண வேணாங்க. அப்படியே அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போ அதுக்கு மேலே இதை வந்துட்டு எடுத்து வச்சுருவோம். அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சோடனே இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்துடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சிங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட சுவையான வந்துட்டு பீஸா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சிங்க. இப்போ நம்ம இதை வந்துட்டு வெளியில் வந்து எடுத்து வச்சிடலாம். பீஸாவாக நம்ம கடையில் தான் சாப்பிட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. இது ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு நம்ம வந்து செஞ்சிடலாங்க. இப்போ நம்ம வெளியில் வந்து இதை எடுத்துடலாம். இப்போ இதை வந்து 4 இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. நல்லா சூடாக இருக்கிறப்பே சாப்பிட்டிங்கன்னா இந்த பீஸா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்கிற ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.